ஜகாத் வரி இல்ல, ஜகாத் ஒரு வணக்கம். ஜகாத் ஒரு டக்ஸ் அல்ல, ஜகாத் ஒரு இபாதத். அடிமைத்தனத்தை நிரூபிக்கின்ற ஒரு அமல். நான் ரப்பே உன்னுடைய அடிமை. நான் வியர்வை சிந்தி வெளிநாடு போய் உழைத்த பணத்தை நான் நினைத்த விதத்தில் பிரிக்காமல் நீ சொன்னது போன்று பிரித்தோம். எனக்கு விரும்பியவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை. ரப்பு நீ சொல்லுகிற ஆட்களுக்கு பிரிக்கிறோம். எனது பணத்தை அவன் சொல்றது போல அவன் சொல்ற ஆட்களுக்கு பிரிக்கிறோம். அடிமைத்தனம் அல்லவா? அடிமையின் தன்மை வெளிப்படுகிறது ஜகாத். இதனால் ஃபுகஹாக்கள் ஜகாத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். அஸ்ஸகாத் இபாதா மாலியா. ஜகாத் என்பது செல்வம் சார்ந்த ஒரு இபாதத். அதை கொடுத்த பிறகு ஒரு செல்வந்தன் சந்தோஷப்படணும். கண்ணுக்கு பணமும் பொருளும் குறைந்தது போன்று தெரிந்தாலும் அல்லாஹ் என்னை வளர்க்கிறான், எனது செல்வம் சுத்தமடைகிறது, நான் வளரப் போகிறேன், எனது செல்வம் பெருகப் போகிறது. ஜகாத்துடைய அடையாளம். அதனால் தான் அந்த அமலுக்கு வைத்திருக்கிற பெயரே கொடுக்கிறவரை சந்தோஷப்படுத்தும் பெயர். ஜகாத் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? ஜகாத் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அஸ்ஸகா அந்நுமூ வல் பரக்கா, வளர்ச்சி, பரக்கத். ஜகாத் என்றால் வளர்ச்சி என்ற கருத்து. கொடுக்கிறவர் வளரப் போகிறார், அழியப் போகிறார் இல்லை. கொடுக்கிறவரின் செல்வத்தில் பரக்கத் வரப் போகிறது, குறையப் போவதில்லை. சொல்லே அவருக்கு ஒரு பஷாரம், சொல்லே ஒரு பஷாரம். உண்மையும் தான். ஜகாத்தினால யாரு வளர்றாங்க? ஜகாத்து கொடுக்கிறவரா எடுக்கிறவரா? பார்வைக்கு தெரியுது எடுக்கிறவர் வளர்றார். ரமதானில் ஏழைகள கையில காசு நிறையுது. பார்வைக்கு தெரியுது எடுக்கிறவர் வளர்றார். இல்லை, கொடுக்கிறவரே வளர்கிறார். எடுக்கிறவர் வளர்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்துக்கு ஜகாத்தை ஹராமாக்கி இருக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் ஜகாத்து வாங்குவது ஹராம். அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? சொன்னார்கள், இன்னமாஹி அவுசாகுன்னாஸ். ஜகாத் என்பது மக்களுடைய செல்வத்தில் உள்ள கழிவுப் பொருள்கள், ஊத்தைகள். தங்கையான எனது குடும்பத்துக்கு அது ஒத்து வராது. ஊத்தை எப்படி வளரும்? குர்ஆன் சொல்லுகிறது, ஜகாத் கொடுப்பவரே வளருகிறான். இந்த உலகத்தில் உள்ள குஃபார்கள், உலக மக்களுடைய வறுமையை போக்குவதற்காக அவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ள திட்டம் வட்டி. வயல் கொத்தர்களுக்கும் வட்டி கொடுக்கிறான். நுவர்நிலையாவில் இருக்கும் மரக்கறி பயிரிடுவோடுக்கும் வட்டி கொடுக்கிறான். மானியம் என்ற பெயரில் சிறு வியாபாரிகளுக்கும் வட்டி கொடுக்கிறான். எதற்கு? நாட்டு மக்களை எழுப்ப. ஆனால் இன்னும் எழும்பல்ல. வட்டியால் நாட்டை எழுப்ப பார்க்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், எழும்ப மாட்டீங்க, எழும்ப மாட்டீங்க. நீங்க எழுப்பணுமா? அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த ஜகாத்து கொடுங்க. உங்களோட செல்வம் டபுள் ஆகும். வமா ஆதைத்தும் மின் ரிபல் லியர்பூ ஃபீ அம்வாலின்னாஸ். மக்களுடைய செல்வம் வளருவதற்காக நீங்கள் கொடுக்கும் வட்டி பலா யர்பூ இன்தல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் அது வளராது. அதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. வளரும். வட்டி வளராது, வட்டி அளிக்கும். வட்டியை தொட்டவர்கள் அழிவார்கள். அவர்களுடைய சொத்துக்களை பரம்பரை அனுபவிக்க மாட்டார்கள். அல்லாஹ் அனுபவிக்க விட மாட்டான். அல்லாஹ் அனுபவிக்க விட மாட்டான். வமா ஆதைத்தும் மின் ஜகாத்தின் துரீதூன வஜ்ஹ அல்லாஹ். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி நீங்கள் கொடுக்கிற ஜகாத் இருக்கிறதே, ஏழையின் கையில் கொண்டு போய் வைக்கிற ஜகாத், அவர்கள் தான் ஃபௌலாயிகஹுமுல் முத்இஃபூன், செல்வத்தை வளர்ப்பவர்கள், செல்வத்தை இரட்டிப்பாக்குபவர்கள்.
ஜகாத் செல்வத்தை இரட்டி பார்க்கும், வட்டி அளிக்கும், வட்டி அளித்தரும். பார்வையிலே பாரம் போன்று இருந்தாலும் எங்களுடைய செல்வத்தின் அடிப்படையான வளர்ச்சியை, செல்வ பெருக்கை உண்டாக்குவது ஜகாத்து தான். ஆகவேதான் ஜகாத்துடைய ஆயத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தன்னுடைய ரசூலுக்கு இறக்குகிறான். என்ன சொல்றான்? குஸ் மின் அம்வாலிஹிம், நபியே அவர்களுடைய செல்வங்களிலிருந்து ஜகாத்தை எடுங்கள். அசில் முறை ஜகாத்து கொடுக்கிறதல்ல, ஜகாத்து கொடுக்காதவர்களிடம் பிடுங்கியேனும் எடுக்கணும். இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் ஜகாத்து கொடுக்காதவர்கள் ஜெயிலில் அடைக்கப்படணும், குற்றவாளிகள். ஜகாத்தோட பெருமதி தெரியாது, சிலர் கொடுக்காமல் இருக்கிறார்கள். ஜகாத்தை எடுங்கள் என்கிறார். எங்களுடைய நாட்டில் அப்படி ஒரு ஆட்சி முறை இல்லை. அதனால் நாங்களே கணக்கு பார்த்து, நாங்களே பிரித்து, நாங்களே கொடுக்கிறோம். அசலான முறை அதல்ல. கூட்டாக ஜகாத்து கொடுக்கப்படணும். அந்த கூட்டாக ஜகாத்து சேமிப்பவர்களுக்கு 2 பொறுப்பு இருக்கிறது. அவர்களே ஆள் அனுப்பி ஜகாத்தை கணக்கு பார்க்கணும், அடுத்த பணத்தை அவர்களே பிரித்து கொடுக்கணும். எங்களுடைய நாட்டில் பல இடங்கள்ல கூட்டு ஜகாத் இருக்குது. ஆனா ஒரு பகுதியை தான் செய்ய முடியும். என்ன பகுதி? கொடுக்கிறத பிரிச்சு கொடுக்கிறான், அவ்வளவுதான். அசில் அதல்ல, அசில் அதல்ல. ஜகாத்து கமிட்டியில் இருந்து ஒருவர் போகணும், அவர் செல்வத்தை எல்லாம் சொல்லணும், உங்களுக்கு இவ்வளவு ஜகாத் என்று அவர் முடிவு செய்யணும். அதைத்தான் செல்வந்தர் கொடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஈச்சம்பழ தோட்டங்களுக்கு ஹாரிசுகளை அனுப்புவார். அவர் போய் மரங்களை பார்ப்பார், அவர் அனுமானிப்பார், இத்தனை ராத்தல் ஈச்சம்பழம் உங்களோட தோட்டத்தில் இருக்கிறது, இவ்வளவு ராத்தல் உங்களுக்கு ஜகாத்து கடமை. அவர் சொல்ற அளவுதான் ஜகாத். தோட்டத்தின் உரிமையாளர் முடிவு செய்தல்ல, ரசூலுல்லாஹ் அனுப்புற ஆள் தான் முடிவு செய்வார். ஆனால் எங்களால் அது செய்ய முடியல. ஜகாத்து கொடுப்பதனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ் சொல்லுகிறான், துதஹிருஹும் பிஹா. நபியே, அந்த ஜகாத்தை வாங்கி நீங்க அவர்களை பரிசுத்தப்படுத்துறீங்க. ஜகாத்து கொடுத்தவரின் செல்வம் துப்பரவாகுது, சுத்தமாகுது. ஜகாத்தை முறையாக கணக்கு பார்க்காதவர், ஜகாத்தை சரியாக கொடுக்காதவரின் செல்வத்தில் அழுக்கிருக்கிறது. அவரது கடையில் ஊத்தை, அவரது வாகனத்தில் ஊத்தை, அவர் கட்டிய வீட்டில் ஊத்தை. அந்த ஊத்தையை சுத்தப்படுத்த அல்லாஹ் படைகளை அனுப்பினால் அவரது மனசில் நோகலாம். சுத்தப்படுத்த காற்றை அனுப்பலாம், வெள்ளத்தை அனுப்பலாம், நெருப்பை அனுப்பலாம், சூறாவளியை அனுப்பலாம், கடலை அனுப்பலாம், நோயையும் அனுப்பலாம். அதிகமான அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள், நெருப்பால் வருகின்ற சோதனைகள் ஜகாத்துடைய குறைபாட்டு அடையாளம். நெருப்பால் எந்த இடங்களுக்கு அழிவு வருகிறதோ ஜகாத்திலே குறைபாடு இருப்பதற்கு அடையாளம். ஜகாத்தை சீர் ஜகாத்து சீர் செய்யப்படும். சிலரை அல்லாஹ் பிடிக்காமல் விட்டு வைப்பான். நீ மௌத்துக்கு முன்னாவது எல்லா ஜகாத்தையும் கணிப்பிட்டு கொடுத்து சுத்தமாகிக் கொண்டு மௌத்தாக. அவர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவில்லையானால் ஆகிராவிலே அவருக்கு இருக்கின்ற வேதனை ரொம்ப கடுமையானது. ஜகாத்து கொடுக்காதவரை ஆகிராவில் அல்லாஹ் விடுவானா? விடமாட்டான். சூரத்து தௌபா சொல்கிறது, வல்லதீன யக்னிதூன ذهب والفضة, தங்கம் வெள்ளி அதனுடைய பெருமானத்தில் வரக்கூடிய பணம், ஆபரணங்கள், அந்த பணத்தினால் உருவான பிசினஸ் வியாபாரம், இவற்றுக்கு ஜகாத்து கொடுக்காமல் யாரு பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜகாத்துக்காக அதை செலவிடாமல் கொடுத்தால் குறையும் என்ற கஞ்சத்தனத்தை பிடித்து வைத்திருக்கிறாரோ, ஃபபஷ்ஷிருஹும் பிஅஸாபின் அலீம், நொம்பலமான அஸாப் இருக்குது என்று சொல்லுங்க. உங்களை விடமாட்டோம், வலிக்கின்ற மாதிரி அந்த அஸாப் அமையும்.
அதாவுடைய வடிவத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி அதாவது செய்வோம்? நீங்கள் ஜகாத்து கொடுக்காமல் வைத்திருந்த இந்த காட்சிகள் ஒரு உலோக தட்டாக மாற்றப்படும். 10 வருஷம் ஜகாத்து கொடுக்கல, முழு தொகை 20 லட்சம். ஜகாத்து கொடுத்தாரு, பாதியத்தான் கணக்கு பார்த்தாரு. ஒவ்வொரு வருஷமும் 1.5 லட்சம் ஒழித்து போட்ட கணக்கு. 10 வருஷத்துக்கு 15 லட்சம். இதெல்லாம் ஒரு உலோக தட்டாக மாற்றப்பட்டு அந்த தட்டை நரக நெருப்பில் சூடு காட்டப்படும். குர்ஆன் சொல்லுது, உங்கள் ஜகாத்து பணமே உங்களை நரகில் சுடப் போகிறது. யௌம யுஹ்மா அலைஹா, அந்த பணத்தை கொதிக்க வைக்கப்படும் நாளில்